கேயு ஜோதிடத்தில் கிரகம் ஒரு கிரகம் எந்த பாவத்துக்கு உபநட்சத்திரமா வந்திருக்கு அது அந்த பாவத்தை இயக்குகிறது, கிரகம் இயக்குகிறது. அப்ப கிரகம்னு எப்படி இருக்கிறோம்னா இந்த 12 பாவத்தினுடைய உபநட்சத்திராதிபதி அந்த பாவத்தை இயக்கும் கிரகம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப கிரகம்னு எடுத்துட்டோம். அந்த கிரகம் தான் நின்ற நட்சத்திரம், தான் நின்ற உபநட்சத்திரத்தின் வாயிலாக அந்த பாவத்திற்கு 1, 5, 9 தொடர்பு கொண்டால் அது இந்த 1, 5, 9 என்பது அந்த பாவத்திற்கு உச்சமான சந்தோஷத்தை தருகிறது. 1, 5, 9 என்பது ஒரே தன்மை உள்ளது. 1வது விட வச்சுக்கிறோமே, 1, 5, 9 என்பது அந்த பாவத்திற்கு அது ஒரு அறிவை விருத்திப்படுத்தக்கூடிய பாவங்களாக இருக்கு. 2, 6, 10 அப்படிங்கிறது பொருளாதாரத்தின் உச்ச பலனை தருகிறது, சந்தோஷத்தின் உச்ச பலனை தருகிறது. அதாவது சந்தோஷத்தின் பலனை உச்சத்தை கொடுப்பது என்பது 1, 5, 9. 2, 6, 10 என்பது பொருளாதாரத்தில் உச்சத்தை தரக்கூடியது. 3, 7, 11 என்பது மனதுக்கு பிடித்தமான திருப்திகரமான திருமண வாழ்க்கை உச்சத்தை தருகிறது. மனிதனுக்கு பிடித்தமான திருமண வாழ்க்கையில் அந்த திருமண வாழ்க்கை உச்சத்தை தருகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி பார்க்கிறோம். அப்ப எது உச்சத்தை தருகிறது அப்படின்னு பார்க்கிறோம். அதே நேரத்துல நீசமான பலனை எது தருகிறது அப்படின்னா 8, 12 என்பது ஒரு நீசமான பலனை தருகிறது. சந்தோஷத்தின் உச்சம் 9ஆம் பாவம்னா, பொருளாதாரத்தின் உச்சம் என்பது 10ஆம் பாவம்னா, மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடியது, குடும்ப வாழ்க்கையில சுகமா இருப்பது 11ஆம் பாவம் தான். வாழ்க்கையில கஷ்டத்தை நீசம் என்பது 8, 12 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப நீச பலன்ங்கிறது எந்த பாவமா இருந்தாலும் அந்த பாவம் 8, 12 தன் பாவத்துக்கும் சரி லக்ன பாவத்துக்கும் நம்ம பார்க்கணும். இப்ப அதே மாதிரி கிரகத்தையும் நாம் பார்க்கணும். கிரகம் எந்த பாவத்தை கையில வச்சிருக்கோ அந்த பாவத்தை பொறுத்தவரை அந்த கிரகமும் தன்னுடைய ஆற்றலை உச்சாற்றலா நீசம் ஆற்றலை பெற்றிருக்கிறதா, வலிமை உள்ளதா, வலிமை குன்றி உள்ளதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ சுக்கிரன் எடுத்துக்கிட்டோம். 2, 6, 10 அப்படின்னா அது நீச வலிமை தான். சுக்கிரன் என்ற சுகபோக வாழ்க்கைக்கு அது நீச பலன் தான். அக வாழ்க்கைக்கு அது புறம்பானது தான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். குரு என்பது பொருளாதாரம் தான். 4, 8, 12 தொடர்பு கொள்ளும் போது வைத்திருக்கும் போது அது நீச பலனை தருகிறது அப்படின்னு தெரியும். செவ்வாய் என்பது 4ஆம் பாவத்தின் காரகத்துவமா வச்சிருக்கோம். குருன்னா 5ஆம் பாவத்தின் காரகத்துவமா வச்சிருக்கோம். அப்ப இந்த செவ்வாய் அப்படின்னா 3, 7, 11 என்பது அவ்வளவு சிறப்பு தருவதில்லை. பொருளாதாரத்துக்கு, வண்டி வாகனங்களுக்கு, சொத்துக்கு, பூமிக்கு. சூரியன்னா 10ஆம் பாவத்துக்கு. இந்த 10ஆம் பாவத்துக்குரிய சூரியன் 1ஆம் பாவத்தையோ 5ஆம் பாவத்தையோ 9ஆம் பாவத்தையோ தொடர்பு கொள்ளும்போது அது பொருளாதாரத்துல நீச்ச பலனைத்தான் கொடுக்கிறது. எந்த கிரகமா இருந்தாலும் சரி 8, 12 வைத்திருப்பது அவ்வளவு சிறப்பானது இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு பாவம் இருக்கு அப்படின்னா எந்த பாவத்தை தடுக்குது, கெடுக்குது, எதை முழுமை அடைய விடலை அப்படிங்கிற அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படையான விஷயம்
நம்ம பாவ சம்பந்தம் பார்க்கும்போது இதுதான் மிக முக்கியமான ஒண்ணு. இப்ப ஏதாவது ஒரு பாவத்தை நம்ம இப்ப எடுத்துக்கிட்டோம்னா, அஞ்சாம் பாவம் அப்படின்னா ஒருத்தருடைய திறமை. அஞ்சாம் பாவம்ங்கிறது ஒருத்தருடைய திறமை. அஞ்சாம் பாவங்கிறது மகிழ்ச்சியா இருக்கிற விஷயம்தான், அறிவான விஷயம்தான், திறமையானது தான், விளையாட்டானது தான், செலவழிக்கக்கூடிய பாவம் தான், அடுத்தவர்களோட கொஞ்சம் குழாவுகிற பாவம் தான் அஞ்சாம் பாவம். அது ஈர்ப்பு தான், ரசனை தான். ஆனா அந்த அஞ்சாம் பாவத்தை இந்த அஞ்சாம் பாவம் எந்த பாவத்தை தடுக்குது அப்படின்னா, ஆறாம் பாவத்தை தடுக்கிறது. ஆறாம் பாவங்கிறது ஒரு வேலை. ஆறாம் பாவம்ங்கிறது வெற்றி. ஆறாம் பாவம்ங்கிறது அடுத்தவர்களோட இணைந்து போவதல்ல, தான்ங்கிற அந்த மென்டாலிட்டி இருக்கும், விட்டு கொடுக்காது. அப்ப அஞ்சாம் பாவம் விட்டு கொடுத்து போகுது, ஆறாம் பாவம் விட்டு கொடுக்காம இருக்கு. அப்ப இந்த ஆறாம் பாவத்தை கெடுக்கக்கூடிய சக்தி இந்த அஞ்சாம் பாவத்துக்கு இருக்கு. ஆறாம் பாவம்னா நோயின்னா, அஞ்சாம் பாவம்னா நோய் இல்லை, நோயை தீர்க்கக்கூடியது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இப்ப அஞ்சாம் பாவம் தான் ஆறாம் பாவத்தை கெடுக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஆறாம் பாவத்தை கெடுத்துருது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஆறாம் பாவத்தின் காரகத்துவத்தை இந்த அஞ்சாம் பாவம் முற்றிலும் வேரோடு சாய்த்து விடுகிறது. ஒரு பாவத்திலிருந்து எண்ணி வரும் 12ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்தின் காரகத்துவத்தை முற்றிலும் இழக்க செய்கிறது. கான்செப்ட். அப்ப இந்த அஞ்சாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அறிவு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், செலவு இருக்கும், சுபகாரியம் இருக்கும், ரசனைகள்லாம் இருக்கும். ஆனால் உடல் உழைப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்ப இந்த ஆறாம் பாவத்தினுடைய திரிகோணம் என்ன அப்படின்னா 2, 6, 10. அப்ப இந்த அஞ்சாம் பாவத்துக்கு அஞ்சாம் பாவம் இந்த இடத்துல பார்க்கணும். 10ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமாக செயல்படுகிறது. அப்படித்தான் நம்ம எடுக்கணும். 10ஆம் பாவம்ங்கிறது பொறுமை, பொறுப்பு, பாதுகாப்பு, கௌரவம், அந்தஸ்து, புகழ், மரியாதை எல்லாமே இந்த 10ஆம் பாவத்துக்குள்ள இருக்கு. ஒருத்தங்கிட்ட பொறுப்பு இருந்தா தானே, திறமை இருந்தா தானே, திறன் இருந்தா தானே உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். அதுக்கு எல்லாமே 10ஆம் பாவத்திலிருந்து எண்ணி வரும் 5ஆம் பாவம் 8ஆம் பாவமாக வருவதால் அந்த 10ஆம் பாவத்தின் காரகத்துவத்தை அது என்ன செய்யுது, கெடுத்து விடும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இதே அஞ்சாம் பாவம் 2ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவமா வருது. அப்ப 4ஆம் பாவமா இருக்கிறதுனால என்ன செய்யுது அப்படின்னா, இந்த 2ஆம் பாவத்தின் காரகத்துவத்தை, பொருளாதாரத்தை அது என்ன செய்யுதுன்னா முழுமையடைய விடாது, இடையிலே துண்டிச்சிருது, அதை டெவலப் பண்ண விடாது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்யணும். இதே மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் பலன் சொல்லும்போது, இப்ப லக்னம் சொல்றோம், அந்த லக்னத்திலிருந்து எந்த பாவத்தை நட்சத்திர ரீதியாகவும் உபநட்சத்திர ரீதியாகவும் தொடர்பு கொள்வதுங்கிறத பார்க்கணும். லக்னம்னா ஜாதகர், அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. லக்னர் என்பது ஜாதகருடைய மூளை, சிந்திக்கும் ஆற்றல் அல்லது எண்ணத்தின் ஓட்டம், அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய யோகம், உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தி. இதுதான் 1ஆம் பாவத்துக்குள்ள அனைத்து பாவத்தையும் தன்னகத்துல அந்த கெப்பாசிட்டி, தலைமைச் செயலகமே இந்த 1ஆம் பாவம் தான்.
அப்ப இந்த 1ஆம் பாவம் அதிபதி, 1ஆம் பாவத்தை இயக்கக்கூடிய கிரகம். இப்போ 1ஆம் பாவத்தை எந்த கிரகம் வேணாலும் இயக்கலாம், 9 கிரகங்கள் எந்த கிரகம் வேணாலும் இயக்கலாம். ஆனால் அந்த கிரகம் அவருடைய ஜாதகத்தில், இப்ப இந்த இடத்துல தான் முக்கியமானது, அவருடைய ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில், எந்த உபநட்சத்திரத்தில் இருக்கு, எந்த வாய்ப்புல இருக்கு, எந்த டிசைடிங் ஃபேக்டர்ல இருக்கு அப்படிங்கிறது தான். அதுக்கு சான்ஸ் இருக்கு பாருங்க. நட்சத்திரம் காட்டிய பாவத்தை உபநட்சத்திரம் தடுக்குதா, கெடுக்குதா, முழுமையடைய விடவில்லையா, வளர்க்குதா, முன்கூட்டியே வளர்க்குதா, அல்லது பின்னாடி டெவலப்மெண்ட் பண்ணுதா, அல்லது வளர்த்து விடுதா, ஓரளவு ஒதுங்கிக்கிறத வளர்த்துக்கிட்டு எதிர்மறையா செயல்படுதா அப்படின்னு இந்த சூத்திரங்களை பயன்படுத்தி நம்ம பலன் சொன்னோம்னா நச்சன். அப்ப 1ஆம் பாவத்தை ஒரு கிரகம் இயக்கிறதுனா அந்த கிரகத்தோட நம்ம சொல்லணும், அந்த கிரகம் யாரு, அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம் யாரு. 1ஆம் பாவத்தை சூரியன் இருக்கு, 1ஆம் பாவத்தின் சூரியன் அவரை உத்தரமா இருக்காரு. உத்தரம் அப்படின்னா யாரு? உத்தரம் அப்படின்னா அந்த காலத்துல ஒவ்வொரு வீட்டிலையும் பெரிய உத்தரம் இருக்கும், பனைமரம் இருக்கும், பாதுகாப்பு. அந்த வீட்டுக்காக தான் காத்தடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் பாதுகாக்கக்கூடிய சத்து, அதான் காவல் தெய்வம் ஐயனாரு. அப்ப உத்தரத்துக்கு யாருன்னா ஐயனாரு, காவல் தெய்வம் ஐயப்பன், காவல் தெய்வம், கட்டி காக்கிறவரு. அப்ப உத்தர நட்சத்திரத்தில் இருக்காரு. அப்ப 1ஆம் பாவத்துல சூரியன் இருக்காரு, அது உத்தர நட்சத்திரமா இருக்காரு. இப்படி நம்ம தூக்குறோம். இப்படி நம்ம தூக்கும்போது அந்த தன்மை நமக்கு விளக்குது. அதனுடைய அழகான அந்த நட்சத்திரத்தினுடைய ஆற்றலையும் அதனுடைய தன்மைகளை நம்ம பார்க்கணும். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா உத்திர நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய அதிதேவதை சாஸ்தா, ஐயனாரு, காவல் தெய்வம் எல்லாம் சொல்லிட்டோம். அதனுடைய தலைவரிச்சகம் வந்து அரளி மரம், அரளி அப்படின்னு சொல்றோம். இந்த அரளி செடி என்ன அப்படின்னா நல்லா கவனிக்க, ரோட்டோரத்துல மாசுபடாம இருப்பதற்கு பாதுகாக்கக்கூடிய இந்த அரளி கண்டை நட்டிருக்காங்க. சும்மா ஒன்றும் இல்லை, புகை, காற்று மாசுபடக்கூடாது, இடம் மாசுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல அரளியை நட்டிருக்காங்க. அப்போ உத்தர நட்சத்திரம் அங்கே இருக்கிறது. வீடை பாதுகாக்கிறதுக்கு உத்தர நட்சத்திரம், ரோட்டை பாதுகாக்கிறதுக்கு உத்தர நட்சத்திரம் அரளி. அதே மாதிரி சில காரியத்தில் பார்த்தோம்னா அரளி பூவை பயன்படுத்துவார்கள். நம்மளை பாதுகாக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அரளி மலரை பயன்படுத்துவார்கள். அப்ப அதே மாதிரி பறவை எடுத்தனா கிழுவை அப்படின்னு ஒரு பறவை, பறவைகளை பற்றி சொல்றோம். மிருகத்தை சொன்னோம்னா எருது அல்லது காளமாடு அப்படின்னு சொல்றோம். உத்தரம்னா எருது அல்லது காளமாடு. இந்த காளை தான் அது ஒரு பொலிகாலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இடத்துல பாருங்க, காலபுருஷனுக்கு 5ஆம் இடம், புலிகாலை உற்பத்தி. ஒரு காளமாடு வீட்டுக்குள்ள வச்சிருந்தோம்னா எத்தனை பசுமாடுகளை, எத்தனை கண்டு உற்பத்தி ஆவதற்கு இருக்கிறது. அப்ப இனவிருத்திகளை செய்கிறது, பாதுகாக்கிறது, இனவிருத்திகளை செய்கிறது. இப்படியெல்லாம் நம்ம தூக்குறோம். அப்ப லக்ன புள்ளி, அந்த கிரகம் யாரு, அந்த நட்சத்திரம் யாரு, அது நின்ற நட்சத்திரம். சூரியன் 1ஆம் பாவத்தில் இருக்கு, உத்தர நட்சத்திரமா இருக்கு. அதே எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்றோம். அது நின்ற நட்சத்திரம், அது நின்ற உப நட்சத்திரம் எதை வச்சிருக்கு அப்படிங்கிறத. அப்ப இப்போ 1ஆம் பாவம் அப்படின்னு பார்க்கறதுல அந்த 1ஆம் பாவத்துக்குள்ள தன் பாவத்துக்குள்ள 1ஆம் பாவத்துக்குள்ள மற்ற 11 பாவங்களும் இதுல உள்ளடக்கியிருக்கு. 1ஆம் பாவத்துக்குள்ள 1ஆம் பாவமும் இருக்கு, அது சராசரி. 1ஆம் பாவத்துக்குள்ள 2ஆம் பாவத்திலிருந்து 12ஆம் பாவம் வரைக்கும் நட்சத்திரமாகவும் உபநட்சத்திரமாகவும் இருக்கிறது. இப்ப பாருங்க, 1ஆம் பாவம் நட்சத்திரத்தின் விதமாக
1 வைத்திருந்தால் 1 அப்படின்னா சிந்தனை, 2 என்றால் பொருளாதாரம், பணம், 3 அப்படின்னா சூழ்நிலைக்கு தகுந்தவாறு, 4 என்றால் நிலையான சேமிக்கக்கூடிய, 5 அப்படின்னா திறமையான, 6 அப்படின்னா வேலை செய்யக்கூடிய, விட்டு கொடுக்காத, 7ங்கிறது விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது, 8 அப்படிங்கிறது எதிர்மறையான செயல்பாடு, 9 என்பது நம்பிக்கை, அதீத நம்பிக்கை, 9 என்பது ஆராய்ச்சி செய்யக்கூடிய நிலை, 9 என்பது அதிக செலவு செய்யக்கூடியது, தான தர்மங்கள் செய்கிறது, 10 என்பது பொறுப்பானது, பாதுகாப்பானது, 11 என்பது போதும் என்ற பொன் செய்கின்ற மனம், இது போதும், 12 என்பது கூச்சம், தயக்கம், மறைவு, விட்டு விலகிறது, தூரத்துக்கு போயிடுறது, மறைஞ்சிருது. 12ஆம் பாவம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப எத்தனை விஷயங்கள் இருக்கு. அப்ப அது நட்சத்திரியாக இருக்கிறது. ஆனா இது இருக்கு, இது வாய்ப்பா இருக்கு. அது உபநட்சத்திரம் என்ன சொல்கிறதோ அதுதான் தீர்மானமாக இருக்கிறது. தீர்மானம், வாய்ப்பு இது, தீர்மானம் அது. 1ஆம் பாவம் சூரியன் தான். அது நின்ற நட்சத்திரம் 1 தான், அதுவும் சூரியன் தான். அது நின்ற உபநட்சத்திரம் 12ஆ இருக்கு அப்படின்னா ஜாதகர் தான், அவருடைய மூளை தான், அவருடைய சிந்தனை தான். 1 என்றால் சுயமானது, 12 என்பது கூச்சமானது, தயங்கக்கூடியது, விட்டு விலகிறது, ஒதுங்கி போயிடுறது, மறைஞ்சு போயிடுறது, எதுலையும் ஈடுபாடு இல்லாமல் இருக்க சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார். அது 12. 11 இருந்தால் போதும் என்ற நிலை இருக்கிறது. ஜாதகருடைய சிந்தனையில் போதும் என்று. அதே 3 இருந்தா சூழ்நிலைக்கு தகுந்தாப்ப சிந்திப்பாரு. 4 இருந்தா நிலையாக சிந்திப்பாரு. சுயமா 1 3 சுயமாக சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல சிந்திப்பாரு. மாறுதலுக்கு உட்பட்டவர். இப்படி 12 பாவத்தையும் ஒரு பாவத்துக்குள் மீதி இருக்கிற 11 சேர்த்தோம்னா அப்ப 12 ஆகுது. ஆக மொத்தம் 144 பாயிண்ட்களை எடுக்கலாம். எடுத்து பலன் சொன்னோம்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிறது இதனுடைய விளக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை.